தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. திருவண்ணாமலை வஉசி நகரில் பாறைகள் சரிந்ததால் மண்ணில் புதைந்த 7 பேரும் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை வஉசி நகரில் பாறைகள் சரிந்ததால் மண்ணில் புதைந்த 7 பேரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்தில் பாறை சரிந்து விழுந்த விபத்தில் 4 பேரை கண்டெடுத்த நிலையில் தற்போது சிறுமிகள் உட்பட 7 பேரும் மரணமடைந்துள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. பாறைகள் விழுந்ததால் உருகுலைந்த சிறுவர் சிறுமிகளின் உடல்களை கண்டு அவர்களது உறவினர்கள் கதறி அழுதனர். சுமார் 20 மணி நேரம் நீடித்த மீட்பு பணியின் முடிவில் 7 பேரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. விபத்து நிகழ்ந்த வஉசி நகர் பகுதியில் அமைச்சர் ஏவாவேலு நேரில் சென்று ஆய்வு செய்தார். கனமழை பெய்து பாறைகள் சரியலாம் என முன்கூட்டியே எச்சரித்திருந்தால் பலி ஏற்பட்டிருக்குமா என மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர். திருவண்ணாமலை வஉசி நகரில் பாறைகள் சரிந்ததால் மண்ணில் புதைந்த 7 பேரும் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சோக நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. திருவண்ணாமலை தீபமலை அடிவார பகுதியான வஉசி நகரில் இந்த துயர சம்பவம் நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் கனமழையின் பொழுது அந்த தீபமலையில் இருந்து பாறைகள் சரிந்து விழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 35 டன் எடையுள்ள அந்த பாறைகள் 20 அடி ஒரு உயரத்தில் இருந்து இந்த வஉசி நகர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள 2 வீடுகள் மீது விழுந்திருக்கிறது. பாறைகள் முழுவதுமாக 2 வீடுகள் மீதும் மண் குவியலோடு சேர்ந்து அந்த 2 வீடுகளையுமே மூடியபடி விழுந்திருக்கிறது. இதில் அந்த வீட்டில் வசித்த 7 பேர் உள்ளே சிக்கியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகின. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவர்களை மீட்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆனால் அது முடியவில்லை. ஏனென்றால் பாறைகளும் சேரும் தகுதியுமாக அந்த வீட்டில் மூடப்பட்டு இருந்ததால் உள்ளே சென்று அவர்களை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தேசிய பேரிடர் மீட்பு படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தேசிய மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் அங்கு சென்று கிட்டத்தட்ட 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அந்த 7 பேரையுமே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஜேசிபி இயந்திரம் உதவியோடு அங்கு இருக்கக்கூடிய பாறைகளை அகற்றும் பொழுது 7 பேருடைய சடலங்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. 2 வீடுகளைச் சேர்ந்த ராஜ்குமார் மீனா என்ற தம்பதியினர் மற்றும் அந்த தம்பதியினுடைய பிள்ளைகளான இனியா கௌதம் ஆகியோரது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜ்குமார் மீனாவுடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த சிறுமிகளான வினோதினி, மகா, ரம்யா ஆகிய 3 சிறுமிகளுடைய சடலங்களும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பரிதாபகரமான நிகழ்வு அந்த வஉசி நகர் பகுதி மக்களையே ஒரு துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு குழுவினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் உள்ளே சிக்கியிருந்த அந்த உடல்களை தற்பொழுது மீட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட அந்த பகுதியில் ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் ஏவாவேலு 7 பேரையுமே உயிருடன் மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் என்று நேற்றைய பேட்டியில் அவர் தெரிவித்திருந்தால், இருந்தபோதும் அனைவருமே எதிர்பார்த்த உயிருடன் மீட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமோ என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது 7 பேருடைய சடலங்கள் விரிவான நிலவரங்களுக்கு தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். திருவண்ணாமலையில் விபத்து நிகழ்ந்த வஉசி நகரில் 7 பேரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பாறைகள் சரிந்ததால் மண்ணில் புதைந்த 7 பேரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். விபத்து நிகழ்ந்த வஉசி நகர் பகுதியில் அமைச்சர் ஏவாவேலு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் அங்கிருக்கும் மக்கள் இதை முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் இப்படிப்பட்ட விபத்து நிகழ்ந்திருக்குமா என பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். பாறைகள் விழுந்ததால் உருகுலைந்த சிறுவர் சிறுமிகளின் உடலை கண்டு அங்கிருக்கும் உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள் நம் மனதை மிகவும்
காயப்படுத்துகின்றன. சுமார் 20 மணி நேரம் நீடித்த மீட்பு பணியில் 7 பேருமே சடலமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளனர்.